கையும் உடையணும். But God doesn't do that. தேவன் அப்படியெல்லாம் God செய்வார். is so gracious. God is so good. தேவன் மிகவும் கிருபையுள்ளவர், மிகவும் I don't நல்லவர். know what it will take for people to just get the message that God is trying to convey. கர்த்தர் என்ன சொல்ல வருகிறாரோ அதை மக்கள் புரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. He said, don't be afraid. I'm with you. சொல்ற பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன். I'll go with you. உங்களோட கூட வர்றேன். I'll not fail you. I'll not forsake you. நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். I'm on your side. நான் உங்க பட்சத்துல இருக்கிறேன். I'm going to help you. நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். Everybody say, God is my helper. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். God is on my side. கர்த்தர் என் பட்சத்தில். Problem. There's enough problem in this world. God is not your problem. தேவன் தான் பிரச்சனை எண்ணத்தை முதல்ல எடுத்து போடுங்க. ஏற்கனவே உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. தேவன் உங்கள் பட்சத்துல இருக்கிறார். You need God. உங்களுக்கு தேவன் தேவை. Because God will help you come out of those problems. தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர உங்களுக்கு உதவி செய்வார். So begin to renew your mind with the thoughts. You may be from the old school sometimes and you're thinking like that. But renew your mind to this thought that God loves you, He is for you, and He is with you. He'll never leave you, and He'll never do you any bad. He'll never do you anything but good. இப்படிப்பட்ட உபதேசங்களை பலகாலம் ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் என்ன சொல்லுகிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், எனக்கு நல்லதை மட்டுமே செய்கிறார் என்கிற எண்ணங்களை கொண்டு மனதை புதிதாக்குங்கள். Even the other day one man was telling a young man. அன்னை கூட ஒருத்தர் பாருங்க, ஒரு வாலிபனுக்கு சொல்லிட்டு He இருக்கார். said, when God will deal with you, He will really crush you and put you to bed. ஆண்டவர் உங்களோட இடைப்பட ஆரம்பிச்சார்னா அப்படியே படுத்த படுக்கை ஆக்கிடுவார், ஒண்ணும் இல்லாம அப்படின்னு. He was telling him. வாலிபன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார் அவர். I had to simply sit and watch him. எனக்கு வேற வழியில உட்கார்ந்து அப்படியே பாத்துட்டு தான் இருந்தாரு. Here is a man warning this young man. வாலிபனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். Now what kind of idea will that young man get about God? அந்த வாலிபனுக்கு கர்த்தரை குறித்த எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. Some evil being sitting there waiting to break somebody's பொல்லாத ஆண்டவரா இருப்பாரு, யாரு கைய கால உடைக்கலாம்னு காத்துனே இருக்கிறாருன்னு யோசிப்பான். That's the idea he'll get. அப்படிப்பட்ட எண்ணம் தான் அவனுக்குள்ள இருக்கு. He'll never come to God. அவன் தேவனுடைய வரவே மாட்டான். Very sad. ரொம்ப வருத்தமான காரியம். And I didn't open my mouth and say anything because these people, you can't correct them in 1 minute. பாருங்க, நானும் வாயை தந்து ஒண்ணும் சொல்ல, ஏன்னா இவங்களெல்லாம் ஒரு நிமிஷத்துல திருத்திடலாம் முடியாது. The Bible says don't throw your pearls before the swine. வேதம் சொல்லுது பன்றிகளுக்கு முன்னால முத்துக்களை போடாதிருங்கள் என்று. So just let us shut up sometimes. Just keep quiet. சில சமயத்துல வாயை மூடிட்டு அமைதியா இருந்துட்டு போயிறது நல்லது. But I can talk anything here. ஆனா இங்க நான் என்ன வேணா பேசலாம். I'll tell the truth. நான் இங்க சத்தியத்தை சொல்லுவேன். It is these kinds of people the Bible says take them to the middle of the ocean, leave them there, make sure something is tied to their body so they'll stay down. இப்படிப்பட்ட ஆட்களை குறித்து தான் வேதம் சொல்லுது, நடுக்கடலை கூட்டு போங்க, அங்க உள்ள போடுங்க, போடும்போது வெளியே வர முடியாதபடி பெரிய கல்லா கட்டி போடுங்கன்னு. These are the people that are troublemakers. ஏன்னா இவங்களாலதான் தொல்லையே. Wrongly teaching about God. தேவனை குறித்த தவறான போதனைகளை கொடுக்கிறார்கள். I tell you my friend, God is good. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர். I have made it my life's ambition to tell the people of this world that our God is a good God. என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா என்ன வைத்திருக்கிறேன், என் தேவன் நல்லவர் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டும். Jesus is good. இயேசு நல்லவர். That's the message I have for the world. அந்த செய்தியை தான் உலகத்துக்கு வைத்திருக்கிறேன். That's why I'm going on TV. ஆகவே தான் டிவியில tell the people you're going to break your leg. கர்த்தர் காலை உடைப்பார்னு சொல்வதற்காக அல்ல. He's good. அவர் நல்லவர். The goodness of the Lord leads people to repentance. கர்த்தருடைய தயவு மக்களை மனம் திரும்புவதற்கு ஏதாய் கொண்டு வருகிறது. How many people that have never known Christ come here because the goodness of the Lord is being preached and they come. கர்த்தருடைய தயவு அதை நாம் அறிவிக்கிறபடினாலே கர்த்தரை அறியாத எத்தனை பேர் சபைக்கு வருகிறார்கள். Why? ஏன்? Because they want to come to this good God. ஏன் அந்த நல்ல தேவனே வர விரும்புகிறார்கள். They tell me something different. அவங்க சொல்றாங்க இது ஏதோ வித்தியாசமா இருக்கு. That's why I came. ஆகவே தான் வந்தேன். I know what's different. எனக்கு தெரியும் என்ன வித்தியாசம்னு. Because we are preaching that God is good. நாம என்ன பிரசங்கிக்கிறோம், கர்த்தர் நல்லவர். Everything will have this as the undercurrent. எல்லாவற்றுக்கும் அடியிலே அடிப்படையாய் அஸ்திவாரம் போல இருப்பது இதுதான். So God says don't be afraid. அவன் தேவன் சொல்றார் பயப்படாதீர்கள். Look at the person next to you and say don't be afraid. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பயப்படாதீர்கள் என்று. All right?
Turn with me to Joshua chapter 1. திருப்போம் யோசுவா 1ஆம் அதிகாரம் Let me read to you verse 2. 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Moses my servant is dead. Now therefore arise, go over this Jordan, thou and all this people, unto the land which I do give to them, even to the children of Israel. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். Moses is dead. God is telling Joshua to take the people to the promised land. மோசே இப்போது போய்விட்டான். ஆகவே ஜனங்களை வாக்குப்பண்ண தேசத்துக்கு கூட்டிட்டு போன தேவன் யோசுவாவுடன் சொல்லுகிறார். Now let me read to you from verse 5. 5ல இருந்து வாசிக்கிறேன். There shall not any man be able to stand before thee all the days of thy life, as I was with Moses, so I will be with thee. I will not fail thee nor forsake thee. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Be strong and of a good courage. பலம் கொண்டு திடமனதாயிரு. Again and again God is telling people, don't be afraid, be strong and of good courage. மறுபடியும் மட்டும் தேவன் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றார்? பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். Verse 7, only be thou strong and very courageous. 7ஆம் வசனம், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. In verse 8 he says, you'll make your ways prosperous and you'll have good success. 8ஆம் வசனம் சொல்கிறார், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். So God is commanding them not to fear. ஆகவே தேவன் அவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று கட்டளை இடுகிறார். Because fear is something that has become a part of human life. ஏன்னா அந்த பயம் என்பது மனுஷ வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறது. It is stopping them from being what God wants them to be and in achieving what God wants them to அவர் achieve. எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படி இல்லாதபடிக்கு, என்ன சாதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை சாதிக்காதபடிக்கு அது தடுத்து கொண்டிருக்கிறது. Even today for many people fear is holding them back. இன்றைக்கும் கூட நிறைய பேரை பயம்தான் பிடித்து வைத்திருக்கிறது. They are afraid of everything. எதை கண்டாலும் பயம். Hebrews chapter 13. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் போ. Hebrews chapter 13. எபிரேயர் 13. And let me read to you verse 5. 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Let your conversation be without covetousness, and be content with such things as ye have, for he has said, I'll never leave thee nor forsake thee. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. Now one of the reasons why people love money or just cling to money is this. மக்கள் பண ஆசை உடையவர்களாய் அல்லது பணத்தை அப்படியே பணத்தோட அப்படியே ஒட்டி கொண்டிருக்காங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு காரணம், It is because they are afraid. ஒரு காரணம் என்னன்னா பயம். You know, many years ago I remember I read the statistics that Indians were some of the biggest savers in the world. பாருங்க, பல வருஷம் முன்பதாக ஒரு புள்ளி விவரம் பார்த்தா என்ன சொல்லுகிறது? உலகத்திலேயே அதிகமாக சேமிக்கிறவர்கள் இந்தியர்கள் தான். Now you think that's a good thing. நீங்க நினைக்கலாம் அது ரொம்ப நல்ல விஷயமாச்சுன்னு. But it was really a negative thing. ஆனா உண்மையிலேயே அது வந்து ஒரு பிற்போக்கான ஒரு காரியம். A few years ago in India you were not getting enough jobs. ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில அவ்வளவு வேலை எல்லாம் கிடையாது. So if you had a job you better cling on to it, because if you left it you'll never get a job. ஏன்னா ஒரு வேலை கிடைச்சுனா அதை விட்டுற கூடாது. விட்டா வேலையே கிடைக்காது மறுபடியும். Now today look at these young people, they leave this and go there and leave that and go everywhere there. இந்திய வாலிபல பாருங்க, இங்க போய் சேர்றாங்க, விட்டு அங்க போறாங்க, அங்க விட்டு அங்க போறாங்க, அப்படியே போயிட்டே இருக்காங்க. Now India is different. இப்ப இந்தியா வித்தியாசமா இருக்கு. At the same time now you see they are ready to spend also. அதே சமயத்துல இப்ப பாருங்க செலவழிக்கவும் ரொம்ப ஆயத்தமா I இருக்காங்க. remember in those days even people who had the money will not go out buy a car. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த காலத்துல பணம் இருக்கவங்க கூட போய் கார் வாங்க மாட்டாங்க. Their idea is hold on to your money because tomorrow you may not have anything, so better to hold everything, stock up everything for tomorrow. அவங்களுடைய என்னன்னா, நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாது, இருக்கிறதெல்லாம் ஒருவேளை போயிடலாம், ஆகவே இருக்கிறது அப்படியே பத்திரமா வச்சுக்கோ. Get all you can all you get, and sit on your can. கிடைக்கிறதெல்லாம் சுருட்டுனதெல்லாம் மூட்டை கட்டின மூட்டை மேல அப்படியே Don't spend. செலவழிச்சிடாத. There are some people so bad they won't give even 1 rupee to their wife. சிலர் வந்து எவ்வளவு மோசம்னா மனைவிக்கு ₹1 கூட கொடுக்க Some மாட்டாங்க. wives say 1 rupee brother it's difficult to get from this man. சில மனைவிமா சொல்லுவாங்க, ₹1 இவர்கிட்ட வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? Because the mentality is such, it's not just a wonderful mentality of saving something, it's not a positive attitude. It is a negative thing, being afraid they say. ஏன்னா அந்த புத்தி அப்படி இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப முற்போக்கான ஒரு காரியம் கிடையாது, அது வந்து பிற்போக்கான ஒரு காரியம். அதாவது ஏதாவது ஒரு ஆயிடுமோன்ற பயத்திலே சேமிக்கிறார்கள். They don't give at all.
கொடுப்பதே கிடையாது. They don't do any charity, they don't do anything because they want to hold on to everything they got. இருக்கிறதெல்லாம் நம்மகிட்டயே இருக்கணும்னு நினைக்கிறதுனால கொஞ்சம் கூட தர்மத்து கூட எதையும் செய்வது That's கிடையாது. what it's talking about. அதை பற்றி தான் பேசுகிறது. How to be set free from that. எப்படி இதுல இருந்து விடுதலையாவது? When you realize that the Lord has said, I'll be with you, I'll never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே என்று நீங்கள் உணரும் If you போது, really believe that very moment you're free from that attitude. நீங்கள் மெய்யாகவே அதை விசுவாசிக்கும் போதுதான் அந்த க்ஷணப்பொழுதிலேயே அதிலிருந்து விடுதலை ஆகிறீர்கள். If God will never leave you nor forsake you, தேவன் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார் என்றார். then I tell you, plan for money to be coming in all your life. பிறகு நான் என்ன சொல்லுகிறேன்? வாழ்நாளெல்லாம் பணம் எனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்ற அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காய் திட்டமிடுங்கள். Because He's not going to leave me. He's not going to leave me nor ஏன்னா forsake me. அவர் என்னை விட்டு விலகவும் போறதில்லை, கைவிடவும் போறதும் கிடையாது. He's going to make it possible for me to bring in whatever I need to run my family, to run my business, to do whatever I